இல்ல எனக்கு புரியல. லவ்ல என்ன கெட்ட லவ், நல்ல லவ்ன்றாங்க. உண்மையான லவ், பொய்யான லவ் எனக்கு ஒன்னும் புரியவே இல்ல இது கான்செப்ட்டே. ஒருத்தவங்க அதாவது 2 பேருக்கும் புடிச்சு போய் தான் லவ் பண்றாங்க. ஸோ அது லவ்னா லவ் தானே. ஏன்னா ஸ்டார்டிங்ல லவ் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படியே நல்லா போகுது. அடுத்து ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா ப்ராப்ளம்ல சண்டை போட்டுக்கிறதுனா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த மாரி தானே இருக்கணும். இதான் எண்டிங்ல மட்டும் எல்லாருக்குமே ஒரு தீர்வு இல்லாத மாரி இருக்கு. நான் இப்ப இங்க ஒர்க் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, புலம்புறாங்க. யாருமே உண்மையா இல்ல. எல்லாமே இட்ஸ் ஃபேக் லவ் அப்டின்றாங்க. எனக்கு ஒண்ணும் கான்செப்ட்டே புரியல. என்ன ஃபேக் லவ் அப்டின்ட்டு. ஃபேக் லவ்னா என்ன லவ் எனக்கு புரியல. இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங்ல நீங்க தானே அவங்க நம்புறீங்க. நம்பும்போது இவங்க ட்ரஸ்டபிள் பெர்சனான்ட்டு எப்படி நம்புறீங்க? ஸ்டார்ட்டிங் மட்டும் ட்ரஸ்டபிளா இருப்பாங்க. அப்புறம் பிரேக் டவுன் பண்ட்டா அது ஃபேக் லவ் ஆயிடுமா? எனக்கு இந்த கான்செப்ட்டே எனக்கு சத்தியமா புரியவே இல்ல. பிகாஸ் என் லைஃப்ல இப்படிதான் இருக்கு. ஐ ஆல்சோ கெட் அட் broken sometimes. Sometimes, yeah. பட் அத நான் ஃபேக்குன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லுவேன். என் சைடுல இருந்து நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேக் லவ்னு சொல்ல மாட்டேன். இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லலாம். மெச்சூரே இல்லாத லவ் தான் பிரேக் ஆகும். மெச்சூரான லவ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டு ஆ நான் ஒரு மெயினான சொல்ல விரும்புறது பார்த்தீங்கன்னா, இது ட்ரூ லவ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்தா அது மட்டும் தான் ட்ரூ லவ்னு இல்ல. பிரிஞ்சாலும் அது ட்ரூ லவ் தான். பிகாஸ் ஆஃப் தட் என்னன்னா, எப்படி சொல்றது? இப்போ சூழ்நிலை, ஃபேமிலி சிச்சுவேஷன் இல்ல அவங்க சூழ்நிலை, நம்ம உண்மையா லவ் பண்றாங்க. இப்போ ஏதோ சிச்சுவேஷன்ல 2 பேருக்கும் வேணான்னு தோணுது. தோன்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஹ் ஒரு இதுல நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு மியூச்சுவலா பிரியறது கூட ஒரு ட்ரூ தான். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும், அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு பிரியறது தான் ட்ரூ லவ் தான். அது அவங்க வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்கணும் ட்ரூ லவ் தான். ஒன்றா சேர்ந்து வாழதான் ட்ரூ லவ் தான். எதுவுமே ஃபேக் லவ்னு எனக்கு ஆப்ஷனே கிடையாது. இம்மெச்சூர் லவ் மட்டும்தான் ஃபேக் லவ். ஃபேக் லவ்னு சொன்னா இது இம்மெச்சூர் லவ்னு சொல்றது. இதே தெரியாம நம்ம ஆளுங்களாம் ஃபேக் லவ் உண்மையான லவ்னு சொல்லி சுத்தினுக்குறாங்க. இங்க வந்து மெச்சூர் லவ், இம்மெச்சூர் லவ் அப்படிதான் இது. மெச்சூர் லவ்னா ஒன்னா சேர்ந்து வாழணும், இல்ல காமனா பிரேக்கப் பண்ணணும். இது மெச்சூர் லவ். இம்மெச்சூர் லவ்னா பாதியில ரீசனே இல்லாம போறாங்க பாத்தீங்களா, அதுதான் இம்மெச்சூர். இன்னொன்னுக்காக ஆசைப்பட்டு போறது இம்மெச்சூர் லவ். ஓகேங்களா? காதலாய நெஞ்சோ ஏக்கமோ ஆன நானே, காயமா நீ செஞ்சோ சிரிக்கிறேனே, யாரடி குத்தம் சொல்ல, யாவிது என்ன கொள்ள, நீ வந்த நெஞ்சுக்குள்ள எப்போது வரும்.